அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கண் பயிற்சி பார்க்க போறோம். அதாவது சிறியவர்கள் இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே இதை தாராளமா செய்யலாம். இப்ப குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கைபேசியை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கண்களுக்கு அந்த ரொம்ப இதாயிடுது. அதுக்காக இந்த பயிற்சிகளை பார்க்க போறோம். சுலபமான பயிற்சிகள் தான் அது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல கையில வச்சு பண்ண போறோம். கையில எல்லா விரலுமே மூடிட்டு இந்த கட்டை விரல் மட்டுமே எடுத்து கொஞ்சம் இப்படி உயரமா தூக்கி வச்சுக்கலாம். ரொம்ப கீழே போகாம இப்படி உயரமா தூக்கி வச்சுட்டு ஓரளவுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதும். இப்போ நம்ம கருவிழி மட்டும் தலையை ஆட்டாம கருவிழி மட்டும் இந்த இடது கையிலயுமே வலது கையிலயோ கட்டை விரலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். ஒரு 10 முறை பார்த்துக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போ கண்ணை இந்த இடது கட்டை விரல்ல மட்டும் பார்த்துக்கிட்டே ஒரு 10 வினாடி அதுலயே இருந்துட்டு மறுபடியும் வலது கை விரலை அப்படியே பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் உடனே இடது வலது அப்படியே பார்த்துட்டே வந்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தளர்த்திக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். இப்ப நான் ஒவ்வொரு இதுலயும் இப்ப நம்ம ரெண்டாவது பண்ணது ஒரு 10 வினாடி அப்படியே நிறுத்தினேன். அதே மாதிரி வலது பக்கத்துலயுமே ஒரு 10 வினாடி நின்றுட்டு இருந்தேன். இதே மாதிரி தொடர்ச்சியா ஒரு 3 முறை 4 முறை அப்படியே செஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஹேண்ட் பொசிஷன் நம்ம மாத்த போறோம். மேலையும் கீழேயுமே நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி எல்லா விரலுமே மூடிட்டு இங்க நம்ம ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி வச்சுட்டு இங்க மேல இந்த ஆள்காட்டி விரலை வைக்க போறோம். இப்ப அப்படியே கருவழியை மட்டும் மேலையும் கீழேயும் பார்த்துட்டே இருக்க போறோம். பத்து முறை. தளர்த்திக்கலாம். இப்ப அதே மாதிரி மேல மட்டும் அப்படியே நிறுத்திட்டு ஒரு ஹோல்ட் பண்ண போறோம். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறோம். இப்போ கீழே. இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். இப்ப அடுத்த பயிற்சி பார்த்தோம்னா இங்க நேர்கோட்டுல இருந்து இப்படி பார்த்துட்டு மேல இருந்து ஒரு வலதுல மட்டும் பாதி சர்க்கிள் வரைக்கும், அதாவது செமி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. முழுமையா போறது சர்க்கிள், இது செமி சர்க்கிள். பாதி மட்டும் இதுல இருந்து இந்த வரைக்கும் மட்டும் ஒரு போயிட்டு மறுபடியும் இந்த பக்கத்துல இருந்து வர போறோம். அது பண்ணலாம். இப்ப அப்படியே இடது பக்கம் இங்க நேர்கோட்டுல இப்படி வந்துட்டு இங்க இருந்து இப்படி பாதி சர்க்கிள் வைக்கும். தளர்த்திக்கலாம். இதெல்லாம் ஒரு 5 முறை 10 முறை நம்ம கேப்பை விட்டு விட்டு அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அதுலயே 2 விதமா இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டு விரலையும் ஒரே கையில இப்படி எடுத்துட்டு இந்த ஆரம்பிக்கிற இடத்துல, கண்கள் ஆரம்பிக்கிற இடம் அல்லது இந்த மூக்கு ஆரம்பிக்கிற இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல இப்படி வச்சு அழுத்த போறோம். நல்லா அழுத்த போறோம். கொஞ்சம் லைட் ப்ரெஷர் நம்ம கொடுக்க போறோம். ஒரு 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதை அப்படியே இப்படி சுழற்சி பண்ண போறோம்.
2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் 7 6 5 4 3 2 1. இதை கண்களை மூடிட்டும் பண்ணலாம், இல்லை கண்களை திறந்துட்டும் ஒன்றும் பண்ணலாம். தளர்த்திக்கலாம். இதுவே வேற விதமா எப்படி பண்றதா இருந்தா 2 ஆள்கட்டி விரலுமே எடுத்து 2 பக்கமே எடுத்து இப்படி அழுத்த போறோம். இது அழுத்துறது மட்டும் பண்ணா போதும். தளர்த்திக்கலாம். இது வந்து ஒரு 2 இல்ல 3 முறை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து காலையிலையும் மாலையிலுமே வந்து செஞ்சோமா ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கே வந்து 2 தடவை கண்டிப்பா வந்து செய்யலாம். செய்ய பார்த்தா நமக்கே வந்து நம்மளோட டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.